வாங்க புது செடி வரவெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு லைனாக வச்சுட்டாங்க. ரோஸு, ஒயிட்டு பட்டன் ரோஸு, அரளிப்பூவெல்லாம் பாருங்கள் நல்லா கரெக்டாக இதுவெல்லாம் பார்த்துட்டு சாமந்தி பூவெல்லாம் மேலே வச்சுட்டேன் கரெக்டாக இந்த மாதிரி. பழைய செடியெல்லாம் எங்கே இருந்ததோ அங்கேயே அப்படியே விட்டுட்டேன். புதுசாக வந்தது மட்டும் ஒரு 2 செடி மட்டும் மாற்றி வச்சுருக்கேன், கொஞ்சம் கரெக்டாக வரணும் அப்படின்றதுனால. பாரிஜாதம் வந்து நிறைய எல்லாம் பூ வந்திருக்கு. பூ இன்றைக்கி நிறைய பூ இருக்குது, நான் அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நிறைய பூத்துருக்கு. பாரிஜாதமும் மொட்டு நிறைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாரிஜாதம் பூத்துருக்குங்க. இப்போ தான் டபுள் கலர் அலுமினியம் பூ வந்து அதுவும் வந்து கொஞ்ச நாளாக பூ வரவே இல்லை. இப்போ நிறைய பூ மொட்டு வந்து நிறைய பூ வந்துட்டுருக்கு, நிறைய மொட்டம் வந்திருக்கு. இன்னும் பால்கனியில் இருக்கிற செடி பாருங்கள், அது நிறைய வந்திருக்கு. அது இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ தான் அப்படி குட்டி குட்டியாக மொட்டு அப்படி கொத்து கொத்தாக வந்திருக்கு. அது வந்து அது பூக்கள்லாம் வந்த பிறகு இன்னொரு வீடியோ போடுறேன் நான். வாங்க, இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் செடியில் வந்து கொத்து கொத்தாக பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரஞ்சு பாருங்கள் நிறைய ரொம்ப நாள் ஆகிடுதுங்க. இதில் நிறைய பூ வந்து வெயிலுக்கு இனிமேல் கொஞ்சம் பூக்கள்லாம் வந்து பனியாக இருந்தது இல்லைங்களா, அப்பயே கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. இப்போ வெயில் தொடங்கிடுச்சு, அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாம் மருந்து உரம்லாம் போட்டு இப்போ தான் கொஞ்சம் கொத்து கொத்தாக பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. இனிமேல் வெயில் சீசனு நல்லா வந்து உரங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். பூக்கள்லாம் வந்து எப்படி வருது பார்ப்போம். இப்பயே பாருங்கள் நல்லா கலர் நல்லா கலராக நிறைய செடி நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிடுது. பன்னீர் ரோஸு பூத்தே ரொம்ப நாள் ஆகிடுதுங்க. எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் வருது வெயிலுக்கு. நல்ல பெரிய பெரிய சைஸில் பன்னீர் ரோஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகிடுது. இந்த பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு உரம் வந்து நான் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடணும். பட்டு ரோஸ் வந்து 5 கலர் இருந்ததுங்க. சின்னது எல்லோ, அந்த பிங்க்கு, டபுள் கலரு, ஒயிட்டு இருந்தது, ஆரஞ்சு வந்து இருந்ததுங்க. அது வந்து கொஞ்சம் போயிட்டு போல் இருக்குது. வெறும் எல்லோ மட்டும் நிறைய பூக்குது, ஒயிட் இருக்குது. அந்த பிங்க் கலர் அதுவும் இருக்குது, டார்க்கு பிங்க் இருக்குது. அது 1 2 தாங்க பூத்துருக்கு. எல்லாம் வந்து மல்லி நல்ல பூக்கள் வந்து விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ மல்லி சீசன் இல்லைங்களா, மல்லி நிறைய வர ஆரம்பிச்சிடுது. இந்த டபுள் கலர் ரோஸ் கூட பாருங்கள் ஏற்கனவே நிறைய கொத்து கொத்தாக பூத்துடுத்து. இப்போ மறுபடியும் அதை வந்து நல்ல முந்தி வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் பூத்துதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா பெரிய சைஸில் பூத்துருக்கு. உரம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது என்னன்னு போடுறப்போ சொல்கிறாங்க என்னென்ன உரம்னு சொல்லிவிட்டு. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டபுள் கலர் தாங்க ரொம்ப இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் தாங்க கொஞ்சம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் தள்ளிடுற வந்து அப்படியே கருகுன மாதிரி இருந்ததுங்க லாஸ்ட் டைமு. இப்போ பரவாயில்லைங்க, நல்லா வந்து எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பூக்க ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் மருந்து தெளித்து விட்டுருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் பூக்க ஆரம்பிச்சிச்சு பன்னீர் ரோஸு. ஆரஞ்சு தாங்க கொத்து கொத்தாக பூக்கள் வந்திருக்கு. இப்போ அதோடு வந்து இனிமேல் வந்து மொட்டு தான் நிறைய விட்டுருக்கு. அதையும் வந்து இப்போ கொஞ்சம் எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு உரம் போடலாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான உரம் வாங்கி வச்சுருக்கேன், ஆர்ட்ரு பண்ணி ஆன்லைனில். அதை ஆர்ட்ரு போட்டிருக்கேன், இன்னும் வரல. வந்த உடனே அதை வந்து மிக்ஸ் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணுறது எப்படி தெளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அது கொஞ்சம் நல்ல கொத்து கொத்தாக பூக்கள் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் அதை ஆர்ட்ரு போட்டிருக்கேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு வந்த பிறகு அதை காட்டுறாங்க. அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதும் போடுறேன் வீடியோ.